ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலுக்கு இதமான குளு குளு குல்ஃபி ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுலபமாக வீட்டிலே எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு 1/3 கப் அளவு பாதாம் எடுத்து சுடுதண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல் தனியாக இது வந்துடும். இப்போ தோலை நீக்கிட்டு பாதாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைனா ஒரு நான்ஸ்டிக் கடாயில் ஒரு 1 லிட்டர் அளவு திக்கான பால் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு பாலை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாதாமில் வச்சுருக்க பாலை சேர்த்து நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருக்கணும் பாதாமை. ஒரு 10 நிமிஷம் இந்த பாலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் 10 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா பாதாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வரட்டும். இப்போது ஒரு கடாயில் ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்து இதை கேரமலைஸ் பண்ணணும். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கேரமலைஸ் ஆகி வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். இந்த மாதிரி கேரமலைஸ் ஆனதை ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க பாலில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சேர்த்த உடனே இந்த மாதிரி கட்டியாக ஆகும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பாலை கைவிடாமல் கிண்டினிங்கன்னா நல்லா இந்த சுகர் கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டினிங்கன்னா பால் நல்லா சுகர் நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஏற்கனவே வச்சுருக்க பாலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கரைச்சி வச்சுருக்கிறத இந்த பாலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிண்டினிங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆகிடும் பால். திக்கானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து லைட்டாக பல்ஸ் மோடில் ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடும். இப்போ உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இருந்தால் குல்ஃபி மோல்டில் ஊற்றுங்க. இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்ன டம்ளர் எடுத்து அதில் ஊற்றி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சிங்கன்னா உங்களுக்கு சுவையான குழு குழு இந்த வெயிலுக்கு குல்ஃபி தயாராகிடும். சுலபமாக வீட்டிலேயே செய்யலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.